ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம வேலிட் அனகிராம், அதாவது லீட் கோட் 242 அப்படிங்கிற இந்த கொஸ்டினை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வித்அவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ கொஸ்டினில் நம்ம கிட்ட ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஒன்று சோர்ஸ் ஸ்ட்ரிங், அனதர் ஒன் இஸ் டார்கெட் ஸ்ட்ரிங். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ அது அனகிராமா இருந்தால் we have to return true. If it is not anagram, we have to return false. அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, முதல்ல அனகிராம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? சரி, அனகிராம்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப string 1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா string 1 is a cat. ஓகே, string 2 is equal to tag. இப்போ இதை பாருங்களேன். ஸோ எக்ஸாக்டா சேம் கேரக்டர் இருக்கும். இங்கேயும் சி இருக்கும், இங்கேயும் சி இருக்கும், இங்கேயும் ஏ இருக்கும், இங்கேயும் ஏ இருக்கும், இங்கேயும் டி இருக்கும், இங்கேயும் டி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அனகிராம். ஓகேங்களா? ஸோ அதாவது சோர்ஸ்ல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ சேம் எக்ஸாக்ட் கேரக்டர் ஷுட் பி பிரசன்ட் இன் தி டார்கெட் ஸ்ட்ரிங் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை என்ன சொல்லலாம்னா தட் இஸ் கால்ட் அனகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இவங்க கிவன் இன்புட்ல என்ன கொடுத்திருக்காங்க, சோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அனகிராம் அப்படிங்கிறதையே வந்து ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அனகிராம். ஓகே, ஸோ அனகிராம். ஸோ டார்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நகரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. NAGARAM, நகரம். ஸோ இப்போ இது அனகிராமா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எனக்கு இங்க ஒரு ஏ இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஏவை கேன்சல் பண்றேன். இங்க ஒரு எண் இருக்கு, இங்க ஒரு எண்ணை கேன்சல் பண்றேன். இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏவை கேன்சல் பண்றேன். இங்க ஒரு ஜி, இங்க ஒரு ஜி, இங்க ஒரு ஆர், இங்க ஒரு ஆர், இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு எம், இங்க ஒரு எம். ஸோ இப்ப கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிங்ல சோர்ஸ்லயும் எந்த கேரக்டரும் இல்ல, டார்கெட்ல எந்த கேரக்டரும் இல்ல. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இதுக்கு ஆன்சர் ட்ரூ. கரெக்டா? இப்ப அடுத்த சோர்ஸ்னு பார்த்துட்டோம்னா என்னது? ராட்டு, காரு. ராட். ஸோ டார்கெட் என்னது? கார். இங்க பாருங்க, இங்க ஆரும் ஆரும் கேன்சல், ஏவும் ஏவும் கேன்சல், டி கேன்சல் பண்ண முடியுது. ஏன்? தோஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இந்த இடத்துல இது ட்ரூவான்னு கேட்டா ஃபால்ஸ். சரி, ஓகே. இப்போ இது அனகிராமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வாட் இஸ் அனகிராம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அனகிராமா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஏதாவது அப்ரோச் உங்களுக்கு இருக்கா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன அப்ரோச் வேணாலும் யோசிச்சுக்கோங்க. பட் இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ASMAP ஆர் ASCII அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்போ பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் we have to decide what data structure I want to use. either it can be ASMAP or ASCII அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, சோர்ஸ்ல என்ன இருக்கு? அனகிராம் அப்படின்னு இருக்கா? ANAGRAM அனகிராம் அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இப்ப நான் டார்கெட்ல என்ன இருக்கு? டார்கெட்ல நகரம் அப்படின்னு இருக்கு. NAGARAM நகரம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இதுதான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் எய்தர் எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நான் முதல்ல என்னுடைய சோர்ஸுக்கு எவ்வளோ கேரக்டர் வித் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு ASMAP ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ண போறேன். அது என்னால கிரியேட் பண்ண முடியுமா? முடியும். எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப ஏ எவ்வளோ டைம் இருக்கு? ஏ வந்து 1 2 3 டைம் இருக்கு. கரெக்டா? ஸோ ஏ 3 டைம் இருக்கு. அடுத்தது n எவ்வளோ டைம் இருக்கு? ஸோ n வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. அடுத்தது ஏ, ஓகே. ஜி எவ்வளோ டைம் இருக்கு? எனக்கு ஜி வந்து 1 ஒரே டைம் தான் இருக்கா? ஒரே டைம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர் எவ்வளோ டைம் இருக்கு? அனகிராம் ஆரும் ஒரே டைம் தான் இருக்கு. எம் எவ்வளோ டைம் இருக்கு? எம்மும் எனக்கு ஒரே டைம் தான் இருக்கு. கரெக்டா? எம்மும் எனக்கு ஒரே டைம் தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ this is the frequency which I have stored in the ASMAP. ஓகே, நான் முதல்ல ASMAPல இதை ஸ்டோர் பண்ணிட்டேன். சோர்ஸோட ஃப்ரீக்வன்சியை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி. எஸ்ல இருக்கிற கேரக்டரோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் நான் இதுல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இங்க இருந்து வரேன். இப்போ முதல்ல என்னங்கிற ஒண்ணு ASMAPல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா சோர்ஸ்ல இருக்கிற கேரக்டரும் டார்கெட்ல இருக்கிற கேரக்டரும் இஃப் இட் இஸ் அனகிராமா இருந்தா கண்டிப்பா இந்த எண்ணுங்கிறது என்னவா இருக்கும்? என்னுடைய சோர்ஸ்ல இருந்தே தீரணும். கரெக்டா? என்னுடைய எண்ணுங்கிறது இருந்தே தீரணும். ஓகே, இப்ப நான் வந்து என்ன எடுக்கிறேன்? என்னுடைய டார்கெட்டை எடுத்துக்கிறேன். ஸோ எய்தர் எதுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நம்ம சோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, டார்கெட் கிரியேட் பண்ணாலும் சரி. இப்ப டார்கெட்ல கிரியேட் பண்ணா என்னது? n எவ்வளவு டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. ஏ எவ்வளவு டைம்? 3 டைம் இருக்கு. ஸோ ஜி எவ்வளவு டைம்? 1 டைம்.
ஆர் எவ்வளோ டைமு 1 டைம், எம் எவ்வளோ டைமு 1 டைம். ஸோ அப்போ இதை நான் என்ன வச்சுக்கிறேன், டார்கெட்டோட ஃப்ரீக்வன்சியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்னுடைய டார்கெட்டோட ஃப்ரீக்வன்சி. இப்போ அனகிராமா இருந்தால் இதுலயே சிம்பிள். சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி டார்கெட்டோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, இப்போ சோர்ஸில் ஒரு கேரக்டர் எடுக்கிறேன் ஏ. முதல்ல இந்த ஏ ஹேஷ் மேப்ல இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் அது அனகிராம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முதல்ல அது இருக்கணும். ஓகே, இருக்கு. அப்ப இருக்குன்னா முதல்ல அதோட ஒரு ஃப்ரீக்வன்சி இந்த ஏவையும் அழிக்கிறேன் நான். அப்ப என்ன பண்றேன், இதுல இருக்கிற ஃப்ரீக்வன்சி உன்னை கம்மி பண்றேன். இப்ப 3ல இருந்து 2க்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஏ கிளியர். எண்ணுக்கு வரேன். என்னு இங்க ஒன்று இருக்கு. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னா அதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணி இப்போ 0க்கு வந்தாச்சு. இப்போ திரும்ப ஏ ஆல்ரெடி 2ல இருக்கு, இப்போ 1. திரும்ப ஜியோட ஃப்ரீக்வன்சி 1ல இருந்து இப்போ 0க்கு வருது. விச் மீன்ஸ் நான் உன்னை மைனஸ் பண்றேன். ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட உன்னை மைனஸ் பண்ணிட்டே வரேன். திரும்ப ஆரோட ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்றேன். இப்போ ஏ ஆல்ரெடி 1 இருக்கு, இப்போ 0. திரும்ப எம், இப்போ எம்மோட ஃப்ரீக்வன்சி 1 மைனஸ் பண்ணா 0. இப்போ நல்லா பாருங்க, எல்லாத்தோட வேல்யூமே, ஸோ இப்போ அனகிராமா இருந்தா எல்லாத்தோட வேல்யூமே கடைசியில் என்னவா தான் வந்து நிற்கும், 0வா தான் வந்து நிற்கும். ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணி ஒரு இடத்துல அதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேன்சலேஷன் நடக்கும்போது அதோட ஃப்ரீக்வன்சி 0ல வந்து நிற்கும். அப்போ நான் இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் செக் பண்றேன். ஏதாவது ஒன்று 0 இல்லாம இருந்ததுன்னா தட் இஸ் நாட் அனகிராம். அது வந்து என்னது, அது வந்து அனகிராம் கிடையாது. நான் வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து நான் வந்து ரேட் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். அடுத்தது இங்க வந்து கேட். ஓகே, இது என்னுடைய சோர்ஸ், இது என்னுடைய டெஸ்டினேஷன் அப்படி வச்சுக்கலாம். சோர்ஸ் டார்கெட். ஓகேவா, சோர்ஸ் டார்கெட். இப்போ டார்கெட்டுக்கு மட்டும் நான் கிரியேட் பண்ணணும்னா C 1 டைம், A 1 டைம், T 1 டைம். சரி, இப்போ இந்த ஆர்னு எடுக்கிறேன். ஆறுங்கிறது இந்த ஹேஷ் மேப்ல இருக்கா, முதல்ல இந்த ஹேஷ் மேப்லயே இல்லை. அப்ப நான் என்ன சொல்லிடலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரி, இப்போ இங்க பாருங்க, இங்க சி இருக்கு, சோர்ஸ்ல வந்து CATT அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், CATT அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவேன், இப்போ சோர்ஸ்ல சி இருக்கா, இருக்கு. அப்ப ஆல்ரெடி இருக்கிறதோட ஒரு ஃப்ரீக்வன்சி மைனஸ் பண்ணா 0. ஏ இருக்கா, இருக்கு. ஆல்ரெடி இருக்கிறதோட ஒரு ஃப்ரீக்வன்சி மைனஸ் பண்ணா, ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணா 0. டி இருக்கா, இருக்கு. ஆல்ரெடி இருக்கிறதோட ஒன்று மைனஸ் பண்ணா 0. மறுபடியும் டி இருக்கா, டி இருக்கு. ஆல்ரெடி இருக்கிறதோட ஒன்று மைனஸ் பண்ணா -1. இப்போ நான் என்ன செக் பண்ணுவேன், எல்லாமே 0-1 மட்டும்தான் செக் பண்ணுவேன். இது 0, இது 0, ஆனா இது 0 இல்லை, இது -1. அப்ப என்ன சொல்லலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்ப இதுவும் எனக்கு என்னது, அனகிராம் கிடையாது. அவ்வளவுதாங்க. அப்ரோச் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும், 2 ஸ்ட்ரிங் இருக்கா, முதல்ல நான் டார்கெட்டுக்கு இது கிரியேட் பண்றேன். இப்போ முதல்ல ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணலாம். ஹேஷ் மேப் ஃபர்ஸ்ட் இது வந்து கேரக்டர், அடுத்தது வந்து இன்டீஜர். ஹேஷ் மேப் கேரக்டர் இன்டீஜர் HM = நியூ ஹேஷ் மேப். ஓகே, ஸோ நான் ஏன் கேரக்டர் போட்டேன், ஏன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறது கேரக்டர் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ டார்கெட்ல இருக்கிற அந்த டீல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா எடுக்க போறேன். ஸோ ஃபார் int I = 0, I less than t dot length of I plus plus. இப்போ முதல்ல ஒவ்வொரு கேரக்டரா எடுப்போம். கேரக்டர் ch = t dot char at of I. ஓகே, இப்போ எப்படி ஹேஷ் மேப்ல போடுறது, ஹேஷ் மேப் டாட் புட் என்னது, இந்த கேரக்டரை போடணும். அதே சமயத்துல get or default, hash map dot get or default of இந்த கேரக்டர் இருந்தா அதோட வேல்யூ, அப்படி இல்லைன்னா 0 + 1. அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ get or default யூஸ் பண்ணி நான் கரெக்டா போட்டாச்சு. ஃபைனா, ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு ஹேஷ் மேப் ஃப்ரீக்வன்சி ஃபார் டார்கெட் ஸ்ட்ரிங்குக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சேம் அடுத்து இன்னொரு ஃபார் லூப்ல ஃபார் int I = 0, I less than s dot length of I plus plus. இப்போ சோர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறேன். கேரக்டர் ch = s dot char at of I. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பா முதல்ல இந்த கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். if hash map dot contains key of இந்த கேரக்டர் முதல்ல இருக்கா, ஓகே, இருக்குன்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இல்லைன்னா என்ன சொல்லிடலாம், இல்லைன்னா அந்த இடத்துலயே ரிட்டர்ன் ஃபால்ஸ். கண்டிப்பா அது வந்து அனகிராம் கிடையாது. சரி, ஓகே, இருக்குன்னா என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இருக்குன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணுங்க. hash map dot put of இந்த கேரக்டர் கமா hash map dot put இந்த கேரக்டர். அப்புறம் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் hash map dot get கண்டிப்பா இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால get ch -1. ஓகே,
ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர் கூட எடுத்து -1 நான் வந்து போட்டுட்டேன் அந்த கேரக்டருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? ஃபைனலா நான் வந்து அந்த ஹாஷ் மேப்ல இருக்கிற வேல்யூஸ நான் செக் பண்ணணும். அந்த வேல்யூ 0 இல்லாம ஏதாவது இருந்ததுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் என்னது hashmap டாட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம் கரெக்டா? இந்த வேல்யூஸ்ல எந்த வேல்யூ இஃப் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இல்லாம ஏதாவது இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா அது அனகிராம் கிடையாது. ஏன்னா எல்லாமே 0வா தான் இருக்கும். அப்ப ஃபைனலா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லா வேல்யூ கம்பல்சரி 0வா தான் இருக்கணும். 0 இல்லாம வேற எந்த வேல்யூ இருந்தாலும் தட் இஸ் நாட் அனகிராம். முதல்ல கம்பைல் பண்ணுவோம். ஏதாவது கம்பைலேஷன் எரர் இருக்கான்னு. ஓகே அக்செப்டட். சப்மிட் பண்ணாலும் இந்த இடத்துல நான் வந்து முதல்ல செக் பண்ணணுமா? கம்பல்சரி அந்த கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமானா, நீங்க அது கூட பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த ஃபார் லூப்ல நான் என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா இந்த கேரக்டர்ல ஸோ இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்காம, நான் என்ன பண்றேன் டைரக்ட்டா புட்டே பண்றேன். hashmap டாட் புட் ஆஃப் இந்த கேரக்டர். அந்த கேரக்டர் ஆல்ரெடி இருக்குன்னா நான் என்னதான் புட் பண்ணுவேன்? ஸோ ஆல்ரெடி இருக்குன்னா hashmap டாட் இப்ப கெட் ஆர் டிஃபால்ட் யூஸ் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. கெட் ஆர் டிஃபால்ட் ஆல்ரெடி இருக்குன்னா இருக்கிற கேரக்டரோட வேல்யூ கொடு. அப்படி இல்லைன்னா 0 கொடு. அது கூட -1 கொடு. ஓகேங்களா? இப்ப இல்லாத கேரக்டர்னா அந்த கேரக்டர் புட் பண்ணி 0 -1 கொடுக்கும்போது 0 விட வேற வேல்யூவா தான் இருக்கும். அப்ப ஃபைனலா இங்க செக் பண்ணும்போது 0 இல்லைனாலும் அது ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப ரன் பண்ணாலும் எனக்கு என்ன வரப்போகுது? சேம் அதே எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆக தான் போகுது. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை. டேக் கேர்.